ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் உருளைக்கிழங்கு எண்ணெயிலே வதங்கி வந்ததும் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தண்ணி சேர்த்துக்கிறேன். காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையிடையே நம்ம திறந்து கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் நான் மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தொக்கு சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.